வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்டரி யூடியூப் சேனல். கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்டரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க்கிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 191 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 277 அப்படின்றது தான் வந்து நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங். சரி, நம்ம நேற்று எடுத்த பேட்டர்ன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பிசியில் வந்து ஒரு 51 49 அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 57 அப்படின்னு வந்ததுனால இந்த பேட்டர்னும் அதே மாதிரி 71 49 வந்ததுனால இந்த 51 வந்து 57 அடித்த மாதிரி இங்கே 71 வந்து 77 அப்படின்னு சொல்லி அடிப்பான்னு சொல்லி தான் நம்ம பிசியில் வந்து நேற்று 77 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதனால் வந்து 277 அப்படின்ற நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 191 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா, இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கும்போது நம்ம நேற்று எடுத்த ஒரு பேட்டர்னில் வந்து அதே டயக்னலில் நம்ம இன்றைக்கும் வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன பேட்டர்னில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயக்னலில் இங்கே வந்து 789 980 536 அந்த டயக்னலில் நாளைக்கு சேம் அதே பேட்டர்னில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நான் இந்த பேட்டர்னை எடுத்து நாளைக்கு பிசியில் வந்து ஒரு கெஸ்ஸிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிசி அதாவது பிசியாக இருக்கிறது வந்து ஏபி. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் வந்து இந்த 789 அப்படின்னு வரும்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 980 அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்களா. ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அவன் பிசியில் வந்து இந்த 89 வந்து அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க வந்து ஸ்வாப் பண்ணி கரெக்டாக வந்து இந்த 89 வந்து 98 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த 789 வந்து கரெக்டாக அந்த 89 வந்து பிசியில் 98 அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னலில் அந்த 80 அப்படின்றத வந்து அவன் 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். 80 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அந்த 80க்கு அவன் வந்து 08 அப்படின்னு தான் கொடுக்கணும். ஆனால் அவன் 08 வந்து திருப்பி அவனோட பவர் நம்பர் வந்து 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான் ஏபியில். சரிங்களா. ஸோ அவன் எப்படி வந்து கரெக்டாக மேனிபுலேட் பண்ணான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 89 அந்த 89க்கு அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணி 98 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 அந்த 80 வந்து அவன் வந்து 08ன்னு கொடுக்காம 35 அப்படின்னு சொல்லி ஏபியில் வந்து 35 அதை வந்து 53 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதாவது 08 இந்த 08க்கு வந்து 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஓகேங்களா. ஸோ அதாவது 53 இந்த 53 வந்து கரெக்டாக ஏபியில் வந்து 553 கொடுத்து 536 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து இன்னைக்கு இந்த பேட்டர்ன் வந்து டயக்னலில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாளைக்கு இந்த நம்பர் வந்து வரலாம். அதாவது 536லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வந்து அதாவது 53 வந்து அவன் திருப்புறான் அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து கரெக்டாக பிசிலேருந்து எடுக்கிறான் அப்படின்னா 36லேருந்து தான் எடுக்கணும். ஏன்னா வந்து 89 அதை இருந்து அவன் வந்து 98 அப்படின்னு சொல்லி திருப்பியிருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 80 அந்த 80 வந்து 08க்கு பதிலாக 53 அப்படின்னு சொல்லி திருப்பியிருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சேமாக வச்சுட்டான், அதே நம்பரை வந்து ஸ்வாப் பண்ணிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வந்து பவர் நம்பராக வந்து திருப்பியிருக்கான். ஸோ இன்னைக்கு அதாவது இந்த 36 வந்து டேரெக்டாக அவன் பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் பிசியில் வந்து இந்த 36 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ பிசியில் அந்த 36 எடுத்து அவன் வந்து ஏபியில் வந்து ஒரு 36 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஏன்னா அவன் வந்து பிசியில் இருக்கிறதா வந்து ஏபியில் வந்து அடிக்கிறதுனால ஏபியில் வந்து 36. சரிங்களா. ஸோ பிசியில் இருக்க 89 98 அடிச்சிருக்கான். 80 வந்து 53 அப்படின்னு சொல்லி திருப்பியிருக்கான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேமாக கொடுத்துட்டான், அடுத்தது வந்து பவர் நம்பராக வந்து கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு நாளைக்கு இருக்கிற கெஸ்ஸிங்கில் வந்து சேம் அதே நம்பரை வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் பிசியில் இருக்க 36 ஏபியில் வந்து 36 அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து 36 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து வரும். சரிங்களா. ஸோ அப்படி ஏபியில் வந்து 36 பி போர்டு வந்து 6 வருது அப்படின்னா நான் வந்து போன மாதமே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து போன மாதம் வீடியோவில் வந்து இந்த நம்பர்லாம் வந்து அவன் பிசி
பிசியில் வந்து அடிச்சிட்டான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போர்டில் இருக்கிறத பிசி போர்ட்லையும் பிசி போர்டில் இருக்கிறத ஏபி போர்ட்லையும் அடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து நான் பெண்டிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். அது என்னென்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 36, ஒரு 16, அதுக்கடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 62, ஒரு 67 அப்படின்ற நம்பர் வந்து பிசிலையும், ஏபியில் வந்து 36, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அப்படின்ற நம்பரும் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இது வந்து ஏபியில் வந்து இந்த 2 நம்பரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 62, 67 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து இன்னும் பெண்டிங் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு போன மாதம் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நம்ம பெண்டிங் வச்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த எங்கெல்லாம் வந்து பி போர்டில் வந்து 6 வருதோ, அதான் மே மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஏப்ரல் மாதத்தில் ஏ போர்டில் வந்து 6 அப்படின்ற நம்பரு வந்தது தான். சரிங்களா, நான் அதுக்குள்ள எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். எங்கெல்லாம் வந்து இந்த 6 ஏ போர்டில் வந்து 6 அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 637, அந்த 637க்கு வந்து பார்த்தீங்கன்னா 563 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து மே மாதத்தில் வந்து கொடுத்துருப்பான். 563 அது அந்த மாதத்துலேயே வந்து கொடுத்துருக்கான் பாருங்கள். 563 ஏபி போர்டு வந்து 63, பிசி போர்டு 63 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 618, அதாவது ஏபி போர்டு வந்து 61, அது பார்த்தீங்க அப்படின்னா 861, ஏபி போர்டு வந்து 61, பிசி போர்டு வந்து 61. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 654, இந்த 654 அப்படின்ற நம்பர் வந்து இங்கே 654, இந்த 654க்கு பார்த்தீங்க அப்படின்னா 965 அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த மாதமே வந்து அடிச்சிட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 625, இந்த 625க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 862, அந்த 62மே வந்து பிசியில் வந்து 62 அடிச்சிட்டான். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 67 மட்டும் பெண்டிங் இருக்குது. அது கண்டிப்பாக நாளைக்கு வர்றதுக்கு ஒரு 80-90% வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து நாளைக்கு 67 வந்து நம்ம பிசியில் எடுத்து அடிச்சே ஆகணும். ஏன்னா வந்து அந்த 6 ஏ போர்டில் 6ல் வந்து ஒரு 5 நம்பர் வந்து இருக்குது. அந்த 5 நம்பருமே வந்து மே மாதத்தில் அந்த 2 மாதத்தில் வந்து கரெக்டாக வந்து அவனை அந்த கேமை வந்து எடுத்து ஆடிட்டான். ஸோ கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு இந்த 67, அதாவது நம்ம ஏபி போர்டில் வந்து 36 அப்படின்னு வச்சிருக்கிறதுனால எங்கெல்லாம் வந்து பி போர்டு வந்து 6 வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் ஏபி போர்டில் இருக்கிறத வந்து பிசி போர்டில் அடிக்கிறத அவன் வழக்கமாகவே வச்சுருக்கான். அதனால் நமக்கு இருக்க பெண்டிங்கில் வந்து ஒரு 67 அப்படின்ற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது. சரிங்களா, இந்த 67 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பிசி போர்டில் அவன் ஏபி போர்டு, அதாவது இங்கே இருக்க அந்த 672 அப்படின்னு இருக்கீங்களா, இந்த 672 அப்படின்ற இருக்கிறதுல வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 36 அப்படி வச்சுருக்கோம். அவன் இங்கே இருக்க ஏபி போர்டை கண்டிப்பாக வந்து அவன் பிசி போர்டில் நாளைக்கு அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல பேட்டர்னு, நல்ல கெஸ்ஸிங்காக கரெக்டான பேட்டர்னில், அதுவும் டயக்னல் பேட்டர்ன்லாம் கரெக்டாக வந்து இந்த 36ன்ற நம்பரும் வந்து நிற்கிது. நமக்கு இந்த 67 அப்படின்ற நம்பரும் பெண்டிங் இருக்கிறதுனால ஏபி போர்டில் வந்து ஒரு 36, பிசி போர்டில் வந்து ஒரு 67 அப்படின்னு வச்சு நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 367 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, அந்த 367 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ஸிங்கில் கரெக்டான பேட்டர்னில் வந்து நிற்கிது. அதனால் நீங்கள் இந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் எடுத்து ஆடணும்னு வச்சிங்கன்னா நாளைக்கு பர்ஃபெக்டான டே, பர்ஃபெக்டான ஒரு நம்பரில் கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிது. நாளைக்கு நீங்கள் இந்த நம்பரை கேமில் எடுத்து ஆடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்து நீங்கள் கேமில் ஆடலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த கேமில் இந்த நம்பர் அவன் இன்னும் பெண்டிங் வச்சிருக்கான். அந்த நம்பர் கரெக்டான பேட்டர்னில் வந்து நிற்கிறதுனால தான் இன்னைக்கு, அதாவது நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பரை வந்து ஒரு பிசியில் 67 அப்படின்னு நம்பரை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏபி போர்டில் வந்து 36 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். யாராவது கேமில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இல்லை இந்த நம்பர் வந்து பிசியில் அடிக்கல, இல்லை உங்கள் பேட்டர்னில் நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, உங்களோட கெஸ்ஸிங்கும் என்னோட கெஸ்ஸிங்கும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து கேமில் ஆடலாம். சரிங்களா, ஸோ இப்படி இந்த ஒரு பேட்டர்னில் எங்கெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் வருதோ அங்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு எப்பயுமே வந்து வீடியோவில் 2 கெஸ்ஸிங்குமே நான் சொல்லுவேன். எந்த பேட்டர்னில் என்ன நம்பர் வருன்றதையும் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவேன். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் வந்து இன்றைக்குமே வந்து இந்த நம்பரை வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நம்பர் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பெட்டரான நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரும் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 367 அப்படின்றது தான் வந்து நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.